கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. பல முகங்கள் எனக்கு அறிமுகமான முகங்கள், இன்னும் சில பேர் எனக்கு நேரடி அறிமுகம் இல்லை. சகோதர சனோதமாக கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய இந்த ஐக்கியம் என்பது ஒரு ஆண்டு இரு ஆண்டு அல்ல, பல்வேறு ஆண்டுகளாக அந்த ஐக்கியத்தை தேவன் எங்களுக்குள்ளாக கொடுத்தார். இன்றைய வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்க, அதான் பெரிய ஆச்சரியம். எந்த இடையூறும் இல்லாமல் ஆண்டவர் இம்மட்டுமாக அந்த ஐக்கியத்தை பராமரிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மறுபடியும் நேரடியாக சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. குடும்பமாக வர வேண்டும் என்று தான் நாங்கள் திட்டம் பண்ணி இருந்தோம். ஆனால் அதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. நேற்று இரவு 12:30 மணிக்கு அப்புறம் தான் என்னுடைய பையன் வந்தான். அப்புறமா இருந்து காலை 4 மணிக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு எப்போதும் வருவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் எல்லாருடைய அன்பும் மிகப்பெரிய ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தான். இப்பொழுது நாம் எல்லாருமாக சேர்ந்து இந்த நேரம் ஒரு வேத பாடம் எடுக்கக்கூடிய நேரம் அல்ல என்பது எனக்கு தெரியும். பைபிள் ஸ்டடி உங்களுக்கு இருக்குது. நன்றாகவே நீங்கள் வேதத்தை படிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீங்க. ஆகவே ஒரு வேத பாடத்தை படிக்கிற இல்லைனால் பைபிள் ஸ்டடி கற்றுக்கொள்கிற விதத்தில் அல்ல, தேவன் நமக்கு இன்றைக்கு என்ன நினைப்பூட்டுகிறார், தம்முடைய வார்த்தையினாலே தேவன் எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், இந்த உலகத்தில் உடல் அளவிலே வாழும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும்? நம்ம பிள்ளைங்களை உங்களுக்கு தான் அதிகமாக நான் கேள்வி கேட்பேன். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க அதிகமாக பதில் சொல்லணும். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்க? 3 நேரம். நேற்று 3 நேரம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. இன்றைக்கி எத்தனை சாப்பிடுவீங்க? 3 நேரம். நேற்று சாப்பிட்டீங்களா? அப்போ இன்றைக்கி எதுக்கு சாப்பிட்ணும்? அப்போ நேற்றும் சாப்பிட்டோம், இன்றைக்கும் சாப்பிடுவோம், நாளைக்கும் உயிர் இருந்தால் சாப்பிடுவோம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குளிப்பாங்க எல்லாருமே. மறுநாள் குளிப்பாங்களா? ஏன் தினமும் சாப்பிட்றோம், தினமும் குளிக்கிறோம் என்றால் நமக்கு தினமும் பசி எடுக்கிறது. நம்ம எடுக்கிற உணவுக்கு தகுந்ததாக உழைக்கிறோம், காலி ஆயிடுது. இன்னைக்கு தான் குளிச்சிருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தில் பல அசுத்தத்துக்குள்ளாக நம்ம பயணிக்கிறோம். எத்தனையோ தூசு நம்ம மேலே படுது, எத்தனையோ அழுக்கு நம்மை ஒட்டி கொள்கிறது. அதனால திரும்ப திரும்ப குளிக்கிறோம், திரும்ப திரும்ப சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த வசனமும் நமக்கு என்னதான் ஒரு உணவு. இந்த வசனம் நமக்கு சுத்திகரிப்பை கொடுக்குது. ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் ஒரு நாளைக்கு வசனத்தை கேட்டால் போதுமா? காணாது. அன்றாடம் நாம் இதை புசிக்கணும், அன்றாடம் இதனாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆக வேத வாக்கியங்கள் கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஆகாரம், நம்மை சுத்திகரிப்பதற்கான ஒரு வசனம். அந்த நிலைமையில் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு காரியத்தை மட்டும் நம்ம எல்லாருமே சேர்ந்து நினைவு கூறுவோம். பல இடங்களிலே பொதுவாக நினைப்பூட்டுகிற ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவ சபையில் என்றால் ஒரு விசுவாசி ஆனதுக்கு அப்புறமாக ஏறத்தாழ எல்லாரும் மனசுலையும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னா, ஏதாவது நான் ஆண்டவருக்காக செய்யணும். இன்னும் பெருக்குவான் ஒரு பாடல், ஏதாவது 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 ஒரு பாடல் நான் கேட்டுக்கிறேன். ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது நான் செய்யணும். அப்ப நமக்கும் ஒரு ஆசை இருக்கு, சபைக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நம்ம சிந்திக்கிறது என்னன்னா, நம்ம என்ன செய்கிறோம் என்பதை விட முக்கியம் நாம் எப்படி இருக்கிறோம். அதாவது யாரை வச்சும் ஆண்டவரால் செய்ய முடியுமா? முடியாதா? எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு பசியா இருந்த போது அவருக்கு சாப்பாடை கொடுத்தது யாரு? சாப்பாடு கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். வெரி குட். கர்த்தர் கொடுத்தார். எதை பயன்படுத்தினாரு? நீங்க சொன்ன மாதிரி காகத்தை பயன்படுத்தினாரு. சாலிபாத்தில் உள்ள ஒரு ஏழை விதவியை பயன்படுத்தினாரு. அப்ப என்ன சொல்ல வருகிறோம்? காகத்தை கொண்டும் ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு பிலையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், முட்டாள்தனமாய் போனா. அவனை திருத்தினது யாரு? கர்த்தர் திருத்தினார். யாரை கொண்டு திருத்தினாரு? கழுதையை கொண்டு. அன்னைக்கே சொன்னார், நாங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு குழந்தைகள் என்று சொல்லாதீங்க, இந்த கல்லுகளினால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு
சந்ததியை உண்டாக்க வல்லவர் அப்படின்னா, கர்த்தர் நினைச்சா ஒரு கழுதையை வைத்து, ஒரு காகத்தை வைத்து, ஒரு கல்லை வைத்து தன்னுடைய வேலையை செய்ய முடியும். அவர் என்ன விரும்புகிறார்னா, நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி இருக்கிறோம். நாம் நல்லா இருந்து செய்வதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ எப்பவுமே நம்ம அதை மனசில் வச்சுக்கிடணும். உலகம் அப்படி கிடையாது. சவரோடு சாட்சி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, பல தொழிற்சாலையில் பல நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுனாலும் பண்ணிக்கோ, என் வேலையை முடிச்சு கொடுத்துரு, என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவு லாபம் கொடுத்துடணும், எனக்கு இவ்வளவு மிச்சம் பண்ணி கொடுத்துடணும், அதான் உலகம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. முதலாவது நீங்க பக்குவப்படுங்க. சீடர்களை அழைத்த இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றுங்க. எனக்காக நீங்க போய் செய்கிற ஊழியம்லாம் இருக்குது. நீங்க சிலுவையை சுமக்கணும், பல்வேறு காரியங்களை செய்யணும். ஆனா அதற்கு முதல்ல என்னை நீங்க பின்பற்றுங்க. அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து பிரியமானதை செய்யும் போது சந்தோஷப்படுவார். நம்ம வீட்லையும் பாருங்களேன், நம்ம எல்லாரும் குடும்ப பின்னணியில் நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளோ, நம்ம கூட வளர்கிற பிள்ளைகளோ நம்ம பேச்சையே நம்ம மதிக்கவே மாட்டேங்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேங்காங்க. ஆனால் நமக்கு ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ கொண்டு வந்து கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவோமா? ஏற்றுக்கிட மாட்டோம். ஏன்னா நம்ம மதிக்கலை, நம்மள பாசமாக பிரியமெல்லாம் காட்டலை. ஏதோ நமக்கு வேலையை செய்கிறாங்க, அது மிஷின் செஞ்சிருமே. இன்னைக்கு உலகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி பிள்ளைங்க சொல்லுங்க? ஏஐ டெக்னாலஜி. மனுஷன் செய்கிற எல்லா வேலையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஒரு பொம்மையை நிறுத்தி பொம்மை பிரசங்கம் பண்ணும். உட்காந்து கேட்குற யாரும் கேட்டுருப்பாங்க, பொம்மை தான் கேட்டுட்டு இருக்கும். ஏன்னா இதுவும் பொம்மை அதுவும் பொம்மை. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு பொம்மை ரெடியாக இருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை கூட பொம்மையை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பொம்மை சண்டை போடாது இல்லை. உண்மையான பொம்மைனா சண்டை போடும், கேள்வி கேட்கும். அந்த பொம்மை சண்டை போடாது, கேள்வி கேட்காது. அப்போ எல்லாம் இயந்திரத்தனமாக இந்த உலகம் வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவரால் ஒரு இயந்திரத்தை கொண்டு செய்ய முடியும், மனிதனுக்கு இயந்திரத்தை கொண்டு வேலை செய்ய முடியும். கர்த்தர் தூதரை கொண்டு செய்ய முடியும், ஆனால் அப்படி செய்யலை. நினைத்த பறவைகளை கொண்டு விலங்குகளை கொண்டு செய்ய முடியும், அவர் செய்யலை. தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரை கொண்டு தான் தன்னுடைய வேலையை செய்யணும்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னால் அவன் பக்குவப்படணும், அவன் தன்னை பின்பற்றணும். அதுதான் இயேசு கிறிஸ்து பேர் சொல்வாரு, அடிச்சுவடுகளை பின் வச்சு போனாரு. அவரை மாதிரி வாழணும், அவரை மாதிரி பின்பற்றி போகணும். அப்போ அதில் உள்ள விஷயத்தை நம்ம சுருக்கமாக சிந்திப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 2:40. இந்த 2ஆம் அதிகாரத்துடைய பின்னணி நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே நல்ல கவனமாக நீங்க பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் சரி யூடியூப்ல தான் வரும் இல்லை அப்போ கேட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ காதெல்லாம் அடைச்சு உட்காந்துடாதீங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் சபை முதலாக ஆரம்பமாகுது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் சொன்னபடியே அன்றைக்கு இறங்குகிறார். அப்போதான் சபை ஆரம்பமாகுது. பல வகையான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே பேதுரு வல்லமையாய் இயேசு கிறிஸ்து யார், நீங்க கொலை செஞ்சீங்களே அவர்தான் மீட்பர், நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களே அவர்தான் ரட்சகர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வல்லமையா பிரசங்கம் பண்ணாரு. அப்ப அவங்க கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்க. அப்படி இவர் சாட்சியாய் சொன்னார். இந்த பேதுரு போன்றோர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க. அவர் கூட உணவு அருந்தாங்க, அவர் கூட உறங்குனாங்க, அவர் கூட பயணம் பண்ணாங்க. அவருடைய போதனை தெரியும், அவர் செய்த அற்புதங்கள் தெரியும், அவர் மரித்ததை பார்த்தாங்க, உயிர்த்ததையும் கண்டாங்க. நாங்கள் சாட்சி நாங்கள் சாட்சி சொல்லி இப்படி சாட்சியாக சொல்லிட்டு தான்
படித்தோம். நிறைய வார்த்தைகளை சொல்லி சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்கே ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அறிவுரை இல்லை என்றால் போதனை. பேதுரு சாட்சி சொல்லி ஒரு போதனை கொடுக்கிறாரு. என்ன போதனை கொடுக்கிறாரு? இப்படிப்பட்ட மக்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க விலகுங்க. இது கோணலும் மாறுபாடுமான மக்கள். அவங்களுடைய நம்பிக்கை வேறு, அவருடைய செயல்கள் வேறு. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி மனம் திரும்பினபடினாலே அவர்களைப் போல நீங்க இருக்கக்கூடாது. அவங்களை விட்டு நீங்க என்ன செய்யணும்? விலகணும். இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா இனிமேல் நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் வீட்டுக்கும் சாப்பிட போகக்கூடாது. அப்படிலாம் எல்லார்ட்டையும் சண்டை போட வேதம் சொல்லலை, இயேசு அப்படிலாம் சொல்லலை. விலகிருங்க விலகிருங்கன்னா எல்லார்ட்டையும் சண்டை போட்டு விலகி இருக்க சொல்லலை. எதில் விலகி இருக்கணும் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையிலும் உங்கள் செயல்பாட்டிலும் நீங்கள் அவர்களை போல இராதீங்க. ரட்சிக்கப்பட்டோம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுத்தல் இருக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார், ஆனால் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாத போல. ஆமாம், உலகத்தான் இருந்தார், ஆனால் உலகத்தான் போல வாழலை. பாருங்க, அவர் கொடுக்கிற ஒரு போதனை என்ன? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான கோணலும் மாறுபாடுமான மக்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா? விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், யாரும் பிள்ளை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க உலக மக்கள்கிட்ட சேரக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, அப்படி சொல்லவே இல்லை. உன்னில் அன்பாய் இருப்பது போல அப்படி சொன்ன ஆண்டவர் இவர் மட்டும்தான். அதனால எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும் பைபிள் சொல்லுது. சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எங்கே எச்சரிக்கையா இருக்கணும்னா, அவர்களோடு நீங்கள் கலந்து இந்த விசுவாசத்திற்கும் இந்த பரிசுத்தத்திற்கும் குறை வருவது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க விலகி இருங்க. பைபிள் பல இடங்களில் சொல்லுது நம்ம விலக்கணும் விலக்கணும். நமக்கு எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனையோ காரியங்களில் இருந்து நாம் நம்மை விலக்க வேண்டியவர்கள். விலக்கி ரட்சித்து கொள்ளுங்கன்னா ஆத்தும ரட்சிப்பு கிடையாது. அந்த வெளுத்தபடி போட்டிருக்குது ஆத்தும ரட்சிப்பு இல்லை, உங்களை காத்து கொள்ளுங்க. முக்கியமாக பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சோதனை மிகுந்த காலம் தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது வாலிப பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கற்பனையே செய்ய முடியல. என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்குது. நான் திரும்ப சொன்னேன், இப்போ ஏஐ டெக்னாலஜி சொன்ன பாருங்க. இதுக்கு முன்னால் யாராவது ஒரு ஆள் பேசுனது உண்மைன்னு சொல்வதற்காக டெலிஃபோன் ஒட்டு கேட்டல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஒட்டு கேட்டு நிரூபிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது பேசுனா ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஒருத்தர் படம் எடுத்து போட்டார். ஒரு குரங்கு மின்சார கம்பியில் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கம் போகும்போது கரண்ட் ஷாக் அடித்து தீ பிடிச்சு அந்த குரங்கு கையெல்லாம் வெந்து அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. 2 குரங்கு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்படியே கண்ணீர் வெடிக்குது, இதெல்லாமோ கதறுது. அவங்க பாஷையில் கத்திக்கிட்டு இருக்கு. உதவி செய்ய முடியலையே, தன் இனத்தை சார்ந்த ஒன்று செத்து போச்சே அப்படின்னு இருக்குது. செய்கிறது யாரு? குரங்கு. சரி, இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆள் இப்படி எலக்ட்ரிக் கம்பியில் கையை பிடிச்சி, இல்லை ஒரு ஆள் வண்டியில் போய் விழுந்து அடிபட்டா நிறைய மக்கள் என்ன செய்வாங்க? வெரி குட், டக்குன்னு வீடியோ எடுப்பாங்க. எப்படி கரண்ட் அடிக்குது, எப்படி சாகுறாரு, எப்படி வண்டி மேலே ஏறிச்சு, என்ன கொடுமை பார்த்தீங்களா? காப்பாற்ற மாட்டாங்க, உடனே வீடியோ எடுக்கணும். அப்போ வீடியோ ஆதாரம் ஆகிப்போச்சுப்போம். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால என்ன வந்திருக்குன்னா, நடக்காத ஒன்றை நடந்தது மாதிரியே வச்சுறாங்க. இப்போ ஐயா இங்கேருந்து சிங்கப்பூர் போயிருப்பாரு, சென்னை போயிருப்பாரு, அவர் உட்கார்ந்து இருக்க மாதிரியே ஃபோட்டோ இருக்கும், அப்படியே வீடியோ எடுக்கும், அவர் குரல்லையே பேசுவாங்க. ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து.
சமீபத்தில் நான் செல்லு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னென்னா, மார்க்கெட்டில் சந்தையில் ஆடு மாடு வாங்குற மாதிரி லுங்கி கட்டி மடிச்சிருக்காங்க, மேலே துண்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் 4 சிங்கம் கட்டி கிடக்கு, அந்த பக்கம் 2 புலி கட்டி கிடக்குது. இவங்க விலை பேசுகிறாங்க, அவுத்துட்டு போகிறாங்க, அதுவும் பின்னாலே போகுது. என்னடா அது, ஆடு மாடை விட சிங்கத்தை அவ்வளவு லேசாக கழட்டிட்டு போகிறான், கயிறு வச்சு கட்டிட்டு போகிறான், ஒருத்தன் வண்டியில் ஏற்றுறான், 2 பேரும் பணமெல்லாம் எண்ணி வியாபாரம் நடக்குது. நம்ம ஊர் மாட்டு சந்தையை விட சிங்க சந்தை இருக்குதே. பார்த்தா அது என்ன தெரியுமா? ஏஐ டெக்னாலஜி. சிங்கமும் கிடையாது, ஆளும் கிடையாது. நான் ஏன் சொல்லேன்னா, நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இனிமேல் எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த உலகத்தின் அதிபதியானவன் மிகப்பெரிய மாயை வச்சிருக்கிறான். நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விலகணும். உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் பல இடங்களில் சொல்லி தேவன் நம்ம உதவி செய்கிறாரு. ஆனால் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் படிக்கிற இடங்களில், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில், உங்களுக்கு நண்பராக இருக்கிற பல இடங்களில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. வேதம் சொல்லியிருக்குது, இவர்களிலிருந்து நாம் எப்படி இருக்கணும்? விலகி இருக்கணும். அவங்களுடைய எல்லா துன்மார்க்க செயலுக்கும் நீங்கள் உடன்படாதீங்க. அவங்க ஆலோசனைக்கு உடன்பட்டு போகாதவங்க சொல்லுவாங்க, இதாண்டா ஜாலி, இதாண்டா லைஃப், இதை என்ஜாய் பண்ணாமல் நீ எதுக்குடா நீ, உலகம் சொல்லும். நீங்கள் சொல்லணும், நாங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைங்க. தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு முறை ஒரு 4-5 பையங்க ஃபுட்பால் எடுத்து ஒரு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் போய் இன்னொரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இடம் இருக்குது, அங்கே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃபுட்பால் வேகமாக விளையாடும்போது ஒரு பாலை உதச்சி விட்டான். அது போய் அங்கே ஒரு வீட்டு கண்ணாடி, நல்ல அழகான பூ போட்ட ஒரு கண்ணாடி ஜன்னல், அந்த ஜன்னலில் போய் பந்து விழுந்த உடனே சுக்கு நூறாக நொறுங்கி போச்சு ஜன்னல். உள்ளே இருந்து யாரா அப்படின்னு வந்தாங்க. யாராவது பையன் நிற்பாங்களா? நீங்கள் நிற்பீங்களா? யாராவது ஒரு செகண்டில் மறந்துடுவாங்க பையங்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஒரு செகண்டில் இவங்க வீட்டு கதவை திறக்கிறதுக்குள்ள அவன் ஸ்பாட்டே காலையில் எல்லாம் ஓடி போயிட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் நின்றுட்டு இருந்தான். ஒன்று கேட்டாங்க, வாயன் யார் ஓச்சா? நாங்கள் தான். சரி, மற்றவங்களும் ஓடிட்டாங்க, நீ ஏன் ஓடலை? அப்போ அவன் சொன்னான், அங்கிள், நான் சர்ச்சுக்கு போகிற பையன், நான் இயேசு அப்பாவை நான் நம்புகிற பையன், நான் ஓடி ஒழிய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் செஞ்ச தப்பை உண்மைன்னு ஒத்துக்கிட்டேன். என் கூட வந்த நண்பர்கள் யாரும் ஏசப்பா பிள்ளைகள் இல்லைன்னு அந்த பையன் தைரியமாக சொன்னான். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? அவனை அடிக்கலை, அவனை திட்டலை, அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் செஞ்ச தப்பை அவனுக்கு உணர்த்தினாங்க. தம்பி, நீ இவ்வளோ நல்ல பையனாக இருக்கிற, நீ எல்லா பையன் கூட சேரக்கூடாதுப்பா, நீ விளையாடு வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எல்லா பையன் கூட சேர்ந்து அவங்கள மாதிரி நீ கெட்டு போயிடக்கூடாதுப்பா. அவனுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டு அவன் கையில் ஒரு சாக்லேட் டப்பா, ஒரு 50 சாக்லேட் இருக்கும், விருப்பமான சாக்லேட் டப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. வெளியில் பையங்கள்லாம் ஓடி ஒழிஞ்சு காத்து நிற்கிறே, அவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். நீ வாரு, அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது பாரு. தூரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிடிபட்டுட்டான், வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க, உதச்சி அடித்து அனுப்ப போகிறாங்க. அப்படிலாம் அவங்க மரத்து ஒளிஞ்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவன் வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் கொடுக்கல, அந்த டப்பாவையே தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. வரும்போது மிகப்பெரிய சாக்லேட் பாக்ஸோடு வெளியே வர்றான். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன சொன்னாங்க? சொன்னதெல்லாம் சொன்னான். என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக நம்ம உலகத்திலிருந்து விலகி நிற்கும் போது உலகம் உங்களை ஒருவேளை கேவலப்படுத்தும், உலகம் ஒருவேளை உங்களை கிண்டல் பண்ணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களோட கிருபை எப்பவுமே இருக்கும். அதனால் இவளிருந்து விலகுங்க, உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? காத்துக்கோங்க. பேதுரு சொல்லுகிற போதனை சொல்லுங்க. பேதுரு சொன்ன என்ன போதனை கொடுத்தாரு? பேதுரு, இவங்களிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? விலகுங்க, உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு போதனை. அடுத்து பாருங்க, நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கு. இரண்டாவதாக பவுல் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 4:17. இங்கேயும் அவர் சாட்சி சொல்லி பேதுரு என்ன கொடுத்தாரு? போதனை.
பவுல் என்ன கொடுக்கிறாரு? எச்சரிக்கை. முதல்ல போதனை கேட்டோம், அவர் சாட்சி சொல்லி போதனை சொன்னாரு. இங்க பவுல் இவரும் சாட்சியாக சொல்லி என்ன கொடுக்கிறாரு? எச்சரிக்கை கொடுக்காரு. யாருக்கு எச்சரிக்கை கொடுக்காருன்னா எபேசில் உள்ள சபை. இந்த எபேசு இடத்துல போய் பவுல் தங்கி இருந்தா நமக்கு நல்லா தெரியும். எபேசுள்ள மூப்பர்களை வரவழைச்சாரு. எப்படியெல்லாம் அவங்ககிட்ட நடந்தேன் அப்படிங்கெல்லாம் விவரமா எடுத்து சொன்னாரு. பல விஷயங்கள் அவங்களுக்கு எச்சரிப்பாய் பவுல் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிட்டு, நான் போறேன், இனிமே உங்களை பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னாரு. அதே மாதிரி இவர் போயிட்டாரு. ஆனாலும் இந்த மக்கள் ஆண்டவருக்குள்ள ஸ்திரமா இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு கடிதம் எழுதுகிறாரு. எங்க இருந்து எழுதுகிறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து எழுதுகிறாரு. ஜெயிலுக்குள்ள இருந்து எபேசில் உள்ள விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? எச்சரிக்கை. பேதுரு போதனை கொடுத்தார், பவுல் எச்சரிக்கை கொடுத்தார். பாருங்க, படிப்பு பாருங்க, நான் என்ன எச்சரிக்கிறேன் பாருங்க. 17 வசனத்தில், மற்ற புறஜாதிகள், புறவினத்தார், புறஜாதிகள் என்றால் நம்ம ஊர் ஜாதி இல்லாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மக்கள், அவ்வளவுதான். ஆண்டவரை இரட்சகராக அங்கீகரிக்காத மற்ற மக்கள், அந்த மக்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. பாருங்க, நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களை சுற்றி கோணலும் மாறுபாடுமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சிந்தை எப்படி இருக்குதா? வீணான சிந்தை. இப்படிலாம் நடக்குது. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய மனசு வீணாய் போச்சு, வேஸ்டாக போச்சு. அதனால இப்படி செய்கிறாங்க. நமக்கு எல்லாம் இது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 குமாரர் இருந்தாங்கல்ல. அதில் இளைய குமார் என்ன பண்ணா? பிள்ளைங்க சொல்லுங்க, பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. இளைய குமார் என்ன செஞ்சான்? அப்பாட்ட இருந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு எங்க போனா? தூரமான தேசத்துக்கு போயிட்டான். அங்க போய் அவனுக்கு என்ன வேலை கிடைச்சது? ஐஏஎஸ் ஆபீசர், அப்படித்தானே? அவனுக்கு பெரிய ஆபீசர் வேலை கிடைச்சதா? வயலிலே பன்றியை மேய்க்கும்படி சொன்னார், அப்படித்தானே? சரி, அங்க போய் சாப்பாடு கிடைக்கல, அந்த தேசம் பஞ்சத்தில் வந்துருச்சு. இப்போ நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். வசதியா அந்த ஊருக்கு வந்தவன் இப்போ வேலை பார்க்குற என்ன வேலை? வயலில் போய் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். பசி வைத்த கிழுது. இவன் எதை சாப்பிட ஆசையா இருந்தான்? அப்படி யாராவது ஆசைப்படுவோமா? நீங்க யாராவது ஆசைப்படுவீங்களா? இப்போ தீபாவளி விடுங்க, நமக்கு டிசம்பர் 25 என்ன வருது? நமக்கு என்ன வருது? எல்லாரும் கிறிஸ்துமஸ் 1ஆம் தேதி நியூ இயர் நம்மெல்லாம் ஆசரிக்கிறோம். எந்த பையனாவது டிசம்பர் மாதம் 25 வரட்டும், 24ஆம் தேதி நாளை 25 கிறிஸ்மஸ், புது சட்டை போடணும், புது ஜீன்ஸ் பேண்ட், புது சுடிதார், புது செருப்பு எல்லாம் போட்டுட்டு நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் கேப்பக்கூழ் கம்மங்கூழ் விற்காங்க. நான் போய் 2 கம்மங்கூழ் வாங்கி குடிக்கணும். ஆசைப்படுவீங்களா? ஆசைப்படுவீங்களா? கம்மங்கூழ் நல்லதான், ஆனால் அது ஆசையாக நீங்கள் சாப்பிடுவீங்களா? என்ன சாப்பிட ஆசை இருக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி கிடைக்குமோ, என்ன ரோஸ்ட் கிடைக்குமோ, என்ன கேக் கிடைக்குமோ, அதான் ஆசை. ஆனால் இவனுக்கு என்ன ஆசை இருக்கு? பண்டிகைங்கிற தவிடு, பறவைகளுக்கு போடுகிற தானியம் வர, மனுஷன் சாப்பிடுற தானியம் வர. இது என்ன காரணம் தெரியுமா? சிந்தை கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. இன்றைக்கு நிறைய பேர் தவறான காரியங்களை தொடர்ந்து இருக்கிறாங்களே. விஷயம் என்ன தெரியுமா? மனது கெட்டு போச்சு. சாத்தான் கண்களை கூடாக்கி போட்டுட்டான். இப்படிதான் அவங்க நடக்கிறாங்க. அது வீணான, அவங்களுடைய மனசே கெட்டுருச்சு. ஏன்? எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஆசைப்பட வேண்டியதானே? எனக்கு நல்ல இறைச்சி வேணும், நல்ல திராட்சரசம் வேணும், ராஜபோஜனம்னு ஆசைப்படலாமே. ஆசைப்படலை. காரணம் என்ன? அவன் மனசே தாழ்ந்து போச்சு. அப்படியெல்லாம் இன்னைக்கு மக்கள் இருக்கு நான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள், உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற, நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படி நடக்காதீங்க, நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பின்னாலேயே எழுதிட்டு வர்றாரு. 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். 5:7. அங்கேயும் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு அவர்களுக்கு பங்காளிகள், பார்ட்னர் ஆயிராதீங்கன்னு சொல்றாரு. ஒரு எச்சரிக்கை.
என்ன எச்சரிக்கை? பார்ட்னர் ஆயிராதீங்க. பேதுரு போதனை கொடுத்தாரு, விலகுங்க, உங்களை காத்துக்கோங்க. பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, ஏய் நீங்க அவங்களுக்கு பார்ட்னர் ஆயிராதீங்க. நிறைய விசுவாச பிள்ளைங்க, நிறைய விசுவாசிகள் தேவனை அறியாமல் சிந்தையிலே வீணாய் போன மக்களுக்கு பார்ட்னரா இருக்காங்க. பார்ட்னரா இருந்தா லாபத்திலையும் பங்கு, நஷ்டத்திலையும் பங்கு. அவங்க என்னென்ன செய்றாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம உடன்படணும். அதான் பார்ட்னர். பைபிள் நமக்கு எச்சரிப்பு கொடு, நீங்க பார்ட்னர் ஆயிராதீங்க. காரணம், அவங்களுக்கு சிந்தையில தெளிவு இல்லை. அவங்க அப்படித்தான் செய்வாங்க, தெளிவு இல்லை. ஒரு பாட்டியம்மா அழகான ஒரு கிளி எடுத்து வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வளர்க்கும் போது அந்த கிளிக்கு காலையில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ராத்திரி லைட் ஆஃப் பண்ண உடனே குட் நைட் அப்படின்னு அந்த கிளி சொல்லும். காலையில் விடிஞ்சோன்னா கிளி என்ன சொல்லும்? குட் மார்னிங். அந்த பாட்டி சந்தோஷம். ராத்திரி லைட் ஆஃப் பண்ண உடனே குட் நைட் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடும். இது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு விருந்தாள் வந்தாங்க. அவங்க வீட்லேயும் கிளி வளர்க்காங்க. அப்போது இவங்க சொன்னாங்க, இந்த பாட்டியை பார்த்து, என் வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறேன், ஆனால் அந்த கிளி ஒரு நாளும் குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்குது, ஒரு நாளும் குட் நைட் சொல்ல மாட்டேங்குது. அந்த கிளி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கு, கிட்ட வார்த்தையெல்லாம் பேசுது அந்த கிளி. அப்போ என்ன செய்யுங்க பாட்டியம்மா, உங்கள் கிளி எனக்கு கொடுங்க. இந்த கிளியை கொண்டு எங்கள் வீட்டில் இந்த கிளி கூண்டில் நான் கொஞ்ச நாள் வச்சுட்டேன்னா இந்த கிளியை பார்த்து என் கிளியை படிச்சுக்கிடும். இனிமேல் எங்கள் கிளியும் குட் மார்னிங் சொல்லும், எங்கள் கிளியும் குட் நைட் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா இருந்த நல்ல கிளியை வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் அந்த வீட்டில் கூட்டில் வச்சுட்டாங்க. ஒரு மாதம் வரைக்கும் அப்புறமாக பாட்டி வீட்டு கிளியை மறுபடியும் கொண்டு வந்து பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்க. சாயங்காலம் கொண்டு சேர்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சு வருது. இந்த பாட்டியை கிளி பார்த்த உடனே என்ன சொல்லணும்? இந்த கிளி சொல்லு, இவா செத்து போகட்டும். என்ன காரணம்? ஒரு மாசமா அங்க போய் இருந்தது, அதுக்கு பார்ட்னர் ஆயிடுச்சு. இதை பார்த்து அது தெரிஞ்சதுக்கு பதில் அதை பார்த்து இது மோசமா போச்சு. பிள்ளைகளே, உங்களுக்கு தான் திரும்ப எங்களுக்கும் உண்டு, நாங்களும் விதி வழக்கல் எங்களுக்கும் இருக்கு. நம்ம பார்ட்னர் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் பார்ட்னர் ஆயிட்டாங்க. தானியேல் அந்நிய தேசத்துக்கு போனான். அங்க எல்லாமே அவனுக்கு அலவுன்ஸ் எல்லாம் எதுனாலும் சாப்பிடலாம், ராஜா கொடுக்கிற எல்லாம் குடிக்கலாம். ஆனால் தீர்மானம் எடுத்தான், நான் என்ன செய்ய மாட்டேன், சீட்டுப்படுத்த மாட்டேன், நான் இதற்கு பார்ட்னர் ஆக மாட்டேன். பார்ட்னர் ஆகக்கூடாது. நாம மாத்திரம் இல்லையோ நம்ம மாறிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை. வேடிக்கையா ஒரு கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு குதிரையை வாங்கி வளர்த்துட்டு இருந்தார். ரொம்ப விருப்பமாக வளர்த்தாரு. ஒரு நாள் இந்த குதிரைக்கு உடம்பு செல்லாமல் போச்சு. புல் திங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சுகம் இல்லை. சரி, இந்த குதிரையை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய், என் குதிரைக்கு இப்படி சொன்னார், குதிரை காய்ச்சல் தான் வந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, என்ன செய்யலான்னாரு. அதுக்கு மாத்திரையை போட்டால் சரியாயிரும். உடனே மாத்திரை எவ்வளோங்க, மாத்திரை வாங்கிட்டார். மாத்திரை வாங்கி கீழே இறங்கணும் ஞாபகம் வந்துச்சு. சரிங்க, எப்படி குதிரைக்கு மாத்திரை கொடுக்குது? ஆடுனா வாயை திறந்து மாத்திரையில் போட்டுடலாம், மாட்டு கூட வாயை திறந்து மாத்திரை போட்டுருவாங்க, குதிரைக்கு எப்படி மாத்திரை போடுறது? அவர் ஐடியா கொடுத்தாரு, ரொம்ப ஈஸி சொல்லித்தரேன். வீட்டில் ஒரு குழல் எடுத்துக்கோங்க, பிவிசி பைப்போ அடுப்பு குழலை எடுத்துக்கோங்க. குதிரை வாயில் அந்த குழலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன செய்யுது, மாத்திரையை போட்டுட்டு இந்த பக்கம் வாய் விட்டு பூன்னு ஊதிரு, மாத்திரை எங்கே போயிடும், குதிரை வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்தார், குதிரை வாயில் வச்சாரு, உள்ள மாத்திரையை போட்டு வாய் வச்சாருங்க, குதிரை ஊதிருச்சு. இப்போ மாத்திரை எங்கே போயிருக்கு? இன்னைக்கு நம்ம பிள்ளை நிறையா பிள்ளை அப்படி தான் பார்ட்னர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க போய் மாற்றிடுவாங்கன்னு. இவங்க மாற்றலை, இவங்க மாறிட்டாங்க. டேஞ்சருங்க, டேஞ்சர். வேதம் தெளிவா, நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்க. இது எச்சரிக்கை. இதை விளையாட்ட சொல்ல எச்சரிக்கை சொல்றாரு. எச்சரிக்கை. எச்சரிக்கையை புறக்கணித்தால் அபாயம் இருக்கும். நீங்க நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்க்குறீங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. என்ன போட்டோ போட்டிருப்பாங்க?
அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும்? நல்லா ஹிப்பி வளர்த்து, நல்லா பூவெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குமா? இப்படி 2 எலும்பு, ஒரு மண்டை ஓடு, அதான படம் போட்டிருக்குது. அதில் எழுதியிருப்பாங்க அபாயம், அடுத்து ஆங்கிலத்தில் டேஞ்சர். எதுக்கு எழுதுறாங்க? அந்த இடத்துல தொட்டால் அதே மாதிரி நீ ஆயிடுவ. அந்த ஃபோட்டோ நீ அடுத்து நீ தான் ஃபோட்டோ எடுக்கணும். மண்டை ஓடும், எலும்பு தான் மிஞ்சும் அப்படிங்கிறத முதல்ல ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. ஆங்கிலம் படிக்க தெரியாட்டா தமிழாவது படிக்கட்டும், எச்சரிப்பு கொடுக்குறாங்க. சரி, ரெண்டுமே படிக்க தெரியல, படத்தை பார்த்தாவது பாருங்க. உலகமே அவ்வளோ எச்சரிப்பு கொடுக்குங்க. நீ போய் தொட்டனா இப்படி ஆயிரும்பா. அப்படியானால் நம்முடைய கையில் கொடுக்குற வேதம் எவ்வளோ எச்சரிப்பு கொடுக்குது? மகனே மகளே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகள் வழியிலே நில்லாதே, பின்னால உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. வேதம் எச்சரிப்பு கொடுக்குது, எச்சரிப்பு கொடுக்கு. பவுல் எச்சரிக்கை கொடுத்தார், நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீங்க. ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்ப்போமா பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் இந்த எச்சரிக்கையில் நம்ம செய்யக்கூடாததையும் சொல்லிட்டாரு, செய்ய வேண்டிய ஒன்றை வேகமாக சொல்லுவோம். 25 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25, அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவம், ஒரு உடம்பு. நிலக்கோட்டையில் சபையில் உட்கார்ந்துக்க நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? இப்போ இது ஒரு பொம்மை வச்சுக்கோம், இது ஒரு மனுஷ பொம்மை, இது வச்சுக்கிறோமே. இப்போ இது ஒரு மனுஷ பொம்மை, இது எல்லாரும் நம்ம தான். இந்த பொம்மைக்கு தலை இருக்குல்ல, மனசு வச்சுக்கோங்க, தலை இருக்குல்ல. தலை யாரு? கிறிஸ்து தலையா இருக்கு. இந்த உடம்பெல்லாம் யாரு? நம்ம தான். சில பேர் கையா இருப்பாங்க, சில பேர் காலா இருப்பாங்க. கையா இருக்கிறவங்க ரொம்ப வேலை செய்வாங்க, காலா இருக்கவங்க நடப்பாங்க. சில பேர் வயிறா இருப்பாங்க, நடக்கவும் மாட்டாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க, அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன போட்டாலும் அரைக்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே எல்லாரும் ஒரே சரீரத்தை இருப்பதனால ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்னன்னா அவயவமாக இருக்கிறோம். ஒரு கை அந்த காலுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஒரு கால் அந்த வயிறுக்கு எதிராக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவர் தலையாக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கிறோம்? ஒரே உறுப்பா இருக்கிறோம். ஆக என்ன செய்யக்கூடாதான்? பொய்களை களைந்து அவனவனுடன் பிறனுடைய மெய்யை பேசுங்க. பாருங்க, எச்சரிக்கை கொடுக்காரு. அப்பா, நீங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாதீங்க. இதெல்லாம் உலகம் சொல்லுகிற வழக்கத்தின்படியே பைபிள் நமக்கு போதனை கொடுக்கு. நான் தெரியாதெல்லாம் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை. ஆண்டவர் எளிமையாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. சகோதரனே சகோதரியை, நம்ம சபைக்குள்ளே வந்துக்கிட்டு நம்ம பொய் சொல்லிகிட்டு இருக்கோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் பாவமே செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும். உடனே அடுத்த கேள்வி கேட்பாரு, எப்படி பார்த்தா ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு சின்ன பொய் தானே. அப்போ நமக்கு பொய் எப்படி தெரியுது? சின்ன பொய், ஒரு சின்ன பொய் தானே பிரதர். அனனியா சப்பீரால் செத்தாங்களே, எதற்கு என்ன காரணம்? நம்ம சின்ன பொய்ங்கிறோம், ஆனால் ஆண்டவர் பார்வையில் மரணத்திற்கு எதுவும் பாவமாக போயிடுது. நம்முடைய பின்னணி என்னவா இருந்தாலும் எப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தோமோ அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ தலை கீழே யாரா இருக்கிறோம்? ஒரே உடலாக இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக இருக்கக்கூடாது. சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், சில பேச்சு வந்திருக்கலாம், அதை பொருட்படுத்தாமல் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட நான் ஒரே சரிதில் இணைக்கப்பட்டிருக்கேன், ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறேன் எங்கள் எண்ணத்தில் பொய் சொல்லக்கூடாது. உலக மக்கள் சொல்லுங்க, பொய் சொன்ன வாய்க்கு உலகம் சொல்லுது, பொய் சொன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை. பைபிள் சொல்லுது, சகோதரரே நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க. எதை பேசுங்க? உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க. சில நேரங்களில் உண்மையை பேசினா சங்கடம் வரும், உண்மையை பேசினால் பிரச்சனை வரும், உண்மையை பேசினால் நஷ்டம் வரும். ஞாபகம் இருக்கா? நாகமான் சுகம் பெற்றுட்டு எலிசாட்ட போயிட்டாரு. எலிசாட்ட ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னார். எலிசா வாங்கினானா? வாங்கலை. ஒன்றும் வாங்காமல் இவன் ஓடினதை பார்த்து யாருக்கு ஆசை வந்துருச்சு? வேலைக்காரன் கேஎஸ்சிக்கு. இந்த மனுஷன் தான் பிழைக்க தெரியாதவன், நமக்காவது வாங்கி கொடுக்கலாம்ல. பின்னாலே ஓடினார். ஓடி போய் பொய் சொன்னானா சொல்லலையா?
பொய் சொன்ன. இப்போ தான் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர், ஒன்றுமே இல்லை வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐயா. இவன் என்ன கேட்டானோ, இவன் ஒரு தாளந்து கேட்டான். எத்தனை தாளந்து கிடச்சிது? 2 தாளந்து. எதனால பார்த்தீங்களா? பொய் சொன்னால் சில டபுள் கிடைக்கும். டபுள். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதாவது மிட்டாய் கொடுத்தாங்கன்னா ஒரு மிட்டாயை வாங்கிக்கிட்டு அப்படியே பின்னால் கை வச்சுட்டு அடுத்த கை நீட்டுவாங்க. வாங்கினே? வாங்கலை. வாங்கலை. இப்போ அடுத்து வாங்க அடையவதாலே 2 வாங்கிட்டேன். பொய் சொன்னால் என்னாச்சு? 2 கிடச்சிட்டு. இந்த உலகத்தில் பொய் சொன்னால் நிறையா கிடைக்கும். 2 கையில் கொடுத்துட்டாங்க. அது மட்டுமா, 2 வேலைக்காரன் தூக்கிட்டு வர்றான். கேஆசி யார்? வேலைக்காரர். இப்போ அவர் யார்? முதலாளி. அவர் 2 வேலைக்காரன். பொய் சொன்னால் சொத்து கிடைக்கும், பொய் சொன்னால் உயர்வும் கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன கிடைச்சிச்சு? அவங்க குடும்பத்துக்கே கிடைத்தது. குடும்பத்திற்கே தீராத வியாதி வந்தது. உலகம் பொய்யை கவர்ச்சியாய் காட்டும். கிறிஸ்தவ பையங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க, விசுவாசிகள் பெரியவங்க ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்ல வேண்டாம். அதனால் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. நம்ம பொய் சொன்னோம்னா நம்ம பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைகள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணும். அந்த பிள்ளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அருமையான பெற்றோராகிய தாத்தா பாட்டியாக இருக்கிற நமக்கெல்லாம் மிகப்பெரிய எச்சரிக்குது. நம்ம சொல்கிறத மட்டும் பிள்ளைய கேட்காது, நம்ம என்ன பண்ணுறோங்க தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு 2-3 பிள்ளைங்க. இவங்க நிலா சோறு கொடுக்கும்போது சோறெல்லாம் எடுத்து உருண்டையாக உருட்டி அந்த பிள்ளையை எப்படியா சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு 4 உருண்டை உருட்டுவாங்களாம். உருட்டி இந்த வார இது முதல் உருண்டை யார் உருண்டை? உங்கள் அண்ணனுக்குள்ள உருண்டை, நீ சாப்பிட்ரு. ஒன்று அண்ணன் கொடுத்தாச்சு, அண்ணன் உருண்டை சாப்பிட்ருச்சு, சந்தோஷம். 2வது உருண்டை இது தங்கச்சிக்குள்ள உருண்டை, தங்கச்சிக்குள்ள நீ சாப்பிட்ரு. இப்படியே இந்த பையனை ஏமாற்றி வச்சுட்டாங்க. இப்போ பெரிய பையனை வளர்ந்துட்டான். இப்போ தங்கச்சிக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன காரணம்? அன்னைக்கே நீங்கள் வாயில் முழுங்க வச்சீங்கல்ல, அதனால தங்கச்சி சொத்துக்கும் ஏப்பம்தான், தம்பி சொத்துக்கும் ஏப்பம் தான். நீ தானே சொன்ன தங்கச்சி கொடுக்காத, முழுங்கிரு. நான் முழுங்கிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிள்ளைங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம சாதாரண பொய் சொன்னோன்னா பிள்ளைங்க பொய் சொல்லும். விசுவாசி சொல்றாரு, விசுவாசிகளே ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. வேகமா பார்க்குற அடுத்து பாருங்க, 26ஆம் வசனத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரிய உதயம் ஆகுது, அஸ்தமாவது எரிச்சல் தனியட்டும். ஆதிகாமத்தில் ஒரு சகோதரன் எரிச்சல் பட்டதுனால என்ன நடந்துச்சாங்க? கொலையே வந்துருச்சு. கொலை. கூட பிறந்த தம்பியை கொண்டு போட்டான். காரணம் என்ன? எரிச்சல். விசுவாசிய நம்மகிட்ட கூட எரிச்சல் பல நேரங்களில் வருது. அந்த எரிச்சல் தனியவே மாட்டேங்குது. சில நேரம் எரிச்சல் பெண்டிங் போட்டு வருவோம். காலையில் சபைக்கு 9 மணிக்கு, காலை 8 மணிக்கு வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாயிரம் போயிட்டு வந்து வச்சுக்கிட்டுதேன். அப்போ எரிச்சலை பெண்டிங்கை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஆமே நல்லலியா பாட்டு அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன எரிச்சல் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. நான் பெண்டிங் வச்சுட்டு வந்தேன். ஹோலில் போட்டு வருவாங்களா, நம்ம ஹோலில் போட்டு எரிச்சல் ஹோல் இருக்குது. நீ வீட்டுக்கு போய் பேச வேண்டியதை பேசணும், கேட்க வேண்டிய 4 கேள்வி நாக்கு பிடுங்க மாதிரி கேட்கணும், கொடுக்கதை கொடுக்கணும். அப்போ தான் திருப்தி. பைபிள் சொல்லுது வேண்டாம். சூரியன் அஸ்தமாகும்போது அவங்க எரிச்சல் தனியட்டும். பாருங்கள், நானும் பேசுகிற எல்லாம் நம்ம குறைவாக தான் இருக்கிறாங்க. நான் இதில் பூர்ணமான பரிசுத்தை நான் சொல்லலை. எனக்கும் இந்த வசனம் பேசுது, எல்லாருக்கும் வசனம் பேசுது. நீங்கள் கோவப்படாதீங்க, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க, எரிச்சல் உங்கள்கிட்ட வந்து போகட்டும். திருடுறவன் திருடாத. நமக்கு அல்லாத எதை எடுத்துக்கொண்டாலும் அது திருடுதாங்க. நமக்கு சொந்தம் அல்லாத, நம்முடைய உழைப்பால் வராத எதை எடுத்துக்கொண்டாலும் அது திருடு. நீ திருடாத. அடுத்தவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தல். அப்படித்தான் நல்ல சமாரியன் என்ன பண்ணான்? அந்த சமாரியன் அவன் கொண்டு போன எண்ணெயை கொடுத்தான், அவன் காயங்களை கெட்டுனான், அவனை வாகனத்து மேலே ஏற்றி வச்சான், அவனை கூட்டிகிட்டு போனான், சத்திரத்தில் அவன் கூட ஒரு நாள் தங்குனான், அவன் புறப்பட்டு போகும்போது இருக்கிற 2 காசையும் கொடுத்தான், கையில் கொடுத்துட்டு போனான். அதுதான் கிறிஸ்தவம். நமக்கு பெரிய பெரிய பிரசங்கம் செய்ய முடியாட்டெல்லாம் பரவாயில்லை. என்ன செய்யணும்? நன்மை செய்யி. உங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ கிறிஸ்தவன் என்பது அதில் காட்டு. நீ நிலக்கோட்டை பிரதம சபைக்கு போகிறியா, நீ போகிறங்க அதில் காட்டு. வேதம் சொல்லுது,
என்கிட்ட இருந்தால் இருக்கதை கொடுங்க, இருக்கதை கொடுங்க, முடிஞ்சதை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. 21 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலேருந்து பாருங்கள். ரொம்ப தூஷணமான வார்த்தை மட்டும் கெட்ட வார்த்தை இல்லைங்க. நீ எது நல்லது இல்லையோ அதெல்லாம் கெட்டது தான். நம்ம வாயிலேருந்து நல்ல வார்த்தையும் புறப்படணும் இல்லாமல் கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை பேசும்போது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி நிறைய லிஸ்ட் சொல்கிறாரு. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். இப்போ பேதுரு என்ன சொன்னார்? பேதுரு என்ன கொடுத்தார்? போதனை கொடுத்தார். பவுல் என்ன கொடுத்தார்? எச்சரிக்கை கொடுத்தார். இனி 3வது ஒன்றை பார்த்து நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரம், வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். இவைகளை சாட்சிய பேதுரு சாட்சியாக சொல்லி போதனை கொடுத்தார். பவுல் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கை கொடுத்தார். இங்கே இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொல்லி அறிவிக்கை கொடுக்கிறார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிக்கை. என்ன அறிவிக்கை பாருங்க. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இவர் கொடுக்கிற அறிவிப்பு என்னன்னா மெய்யாகவே, உண்மையா உண்மையா. யோவான் சொன்னாரு, இனிமேல் என்ன நடக்குமோ அதெல்லாம் நீ எழுதி வைப்பா, உனக்கு தரிசனத்தில் காட்டுறேன். யோவான் எல்லாம் காட்டிட்டாரு. உலகத்தில் என்ன நடக்கும் பாருங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய சமய மார்க்க தலைவர்கள் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து தெளிவான கருத்து இல்லை, குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் பாக்கியம் பெற்றவங்க. இந்த உலகத்தின் ஆதி முதல் அந்த வரைக்கும், மனிதனுடைய துவக்கு முதல் முடிவு வரைக்கும் யுகங்களுக்கு உள்ள விடையெல்லாம் வேதத்தை ஆண்டவர் நமக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காரு. நீ எல்லாம் எழுதி வை, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், சம்பவிக்கும் சம்பவிக்கும் சொல்லிட்டு சொல்றாரு, நான் சீக்கிரமாய். அப்போ ஆண்டவர் இயேசுக்கு நமக்கு பெரிய அறிவிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிவிக்கை? நான் சீக்கிரமாய், உண்மையாகவே நான் சீக்கிரம் வர்றேன். சில நேரங்களில் பெரிய கஷ்டங்கள்லாம் நமக்கு வரும். நான் ஆண்டவருக்கு பக்தியாக தானே இருக்கிறேன். நான் நிலக்கோட்டை சபையில் ஒவ்வொரு வாரம் தவறாமல் இந்த பாத்திரத்தில் அப்பத்தில் நான் இந்த ராபத்தில் பங்கு பெறுகிறேனே, நான் காணிக்கையெல்லாம் தாராளமாக நான் கொடுக்குறேனே, உபவாசம் கொடுத்துக்கு வரேன், பைபிள் ஸ்டடிக்கு வரேன், காட்டேஜ் பிரேயருக்கு வரேன், சுவிசேஷ ஊழியத்துக்கு வரேன், உதவி செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேனே. ஆனாலும் என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை? ஆனாலும் எங்கள் வீட்டில் இந்த வியாதி போக மாட்டேங்குது, ஆனாலும் என் குடும்பத்தில் போராட்டம் இருக்குது. பிரியமான விசுவாசிகளே, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாடுபடுத்த பிள்ளைகளுக்காக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வரப்போறார். வருவதற்கான அடையாளங்கள்லாம் இன்றைக்கு வேகமாகவே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அது வருகையில் நம்ம பிலிப்பில் படிக்கிறோம், நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய வல்லமைக்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்க அந்த வல்லமை என்படியே தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வாராம்? மறுவப்படுத்திடுவாராம். இங்கே நிறைய பேருக்கு நமக்கு கண் தெரியும், 40 வயசுக்கு அப்புறம் கண் தெரிய மாட்டேங்குது. நிறைய பெண்களுக்கு 50 வயசுக்கு அப்புறமாக மூட்டு வலி, உட்கார்ந்தால் எழும்ப முடியல, காலம் மடக்கி உட்கார முடியலை. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 90% பெண்கள் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு அப்புறமாக மூட்டு வலியில் வேதனைப்படாத ஆளே இல்லை. 70 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிறாங்க. பழைய உடம்பு, பழைய உணவு. ஆனால் இப்போ நம்ம நவீன காலத்தில் 45, 50 வயசு பெண்களுக்கெல்லாம் இந்த வியாதி. சகோதரர்களுக்கும் பல விதமான பலவீனம். இந்த உடல் பலவீனமாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த நாற்றம் பிடித்த சரீரம், வியாதி கொண்ட இந்த சரீரம், கண்ணீர் வடிக்கிற இந்த கண்கள் எல்லாம் மாறிடுமா. அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறுவப்பட போகிறோம். நம்ம மகிமை அடைய போகிறோம். இதெல்லாம் அவருடைய வருகையில் இருக்குது. அப்போ இயேசு அறிவு கொடுக்காரு, நான் சீக்கிரமாய் வர்றேன், சீக்கிரமாய் வர்றேன். அப்போ இந்த கஷ்டங்காடுகள்லாம் நம்ம மறந்து, ஆண்டவரே நீங்கள் வாங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக இருப்போம். அப்போ பேதுரு என்ன கொடுத்தாரு? போதனை. பவுல் என்ன கொடுத்தாரு? எச்சரிக்கை. இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தாரு? அறிவிக்கை. அறிவிக்கிறார். அப்போ போதனை கேட்போம், எச்சரிக்கையாக இருப்போம், வருகைக்கான நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம். தேவன் தாமை மையப்படுத்துவாராக. வாய்ப்பு கொடுத்து அழைத்த தேவனுடைய ஊழியக்காரருக்கும் சபை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் சந்திப்போம். அப்படி நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.